வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி உத்திரம். காலையிலேருந்து வேலை சரியாக இருந்ததுங்க. இந்த மாதிரி அவசரமான டைமில் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் பசங்களுக்கு டிஃபன் செய்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு சாம்பார் வச்சு கொடுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் நம்மளால் சாம்பார் சட்டுன்னு வச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போது அவசர காலத்தில் ரொம்ப சுலபமாக பருப்பு இல்லாமல் டேஸ்டியாக சாம்பார் வைக்கிறது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க புது விதமான சாம்பார் கற்றுக்கலாம். இட்லிக்கு தோசைக்கு சைடிஷ்ஷாக பருப்பு இல்லாத சாம்பார், அதாவது பருப்பே இல்லாமல் அவசரமாக ஈஸியாக எல்லாத்துக்குமே தொட்டுக்கையாக சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்டான சாம்பார் உங்களுக்காக இதோ வீடியோவில் காத்துட்டே இருக்குது. இதுக்கு பருப்பு வேணவே வேணாங்க. 15 நிமிஷத்தில் சட்டுன்னு முடிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அதோட 2 நீளமாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இது குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலாங்க, ஏன்னா கடைசியாக பொருள் சேர்த்தோன்னே அது கட்டி ஆகிடும். அதனால் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போது முக்கியமான பொருள் உடச்ச கடலை, அதை அரைச்சி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் உடச்ச கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், தக்காளி தொக்கு வைக்கிற நேரத்தில் சட்டுன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார்னே சொல்லலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குறீங்கன்னா கம கம கமன்னு சாம்பார் ரெடிங்க. இது நீங்கள் இட்லி கூடையும் தோசை கூடையும் எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்குடியும் கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்னும் புதுவிதமான ரெசிபீஸ் நிறைய இருக்குது. சவுண்ட் குக்கர் சேனலில் நிறைய ஃபன் விளாக்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புதுவிதமான விளாக்ஸு ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.